தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க. மீன ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த கன்னி ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேன். மீன ராசி கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. இதை உணர்ந்தவங்க. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. இவங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது. ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்குமே எல்லாத்தையுமே அக்யூரேட்டா சொல்லிடுவாங்க. அதி புத்திசாலிங்க. மீன் மாதிரி இவங்களுடைய தேடல் எப்பவுமே நகர்ந்துகிட்டே இருக்கும். தேடி தேடி படிக்கக்கூடியவங்க, தேடி தேடி நிறைய விஷயத்தை கத்துக்கக்கூடியவங்க, நிறைய தெரியும். உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெளியே காட்டிக்க மாட்டீங்க. கௌரவத்துக்கு ஒரு குறைச்சல்னா அது எப்பேற்பட்ட விலை கொடுத்தாவது கௌரவத்தை காப்பாற்றணும்னு பாடுபடுவீங்க. இவங்களுக்கு சொல்லுதான் ரொம்ப முக்கியம். சொல்ல தவற மாட்டீங்க. இவங்க கிட்ட ஒரு வாக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா அது நடந்துருச்சுனே முடிவு பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கெட்டிக்காரங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை 20 முதல் ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு 10 நல்ல விஷயங்கள் டாப் லெவல்ல சொல்ல போறேன். ஆனா கடந்த காலத்துல நீங்க பட்ட கஷ்டங்களுக்கும் பட்ட காயங்களுக்கும் வரக்கூடிய நாட்கள் அப்படியே மாற்றா வரப்போகுது. ரொம்ப அருமையான காலகட்டம்னே சொல்லலாம். உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், நல்ல காலத்திலையும் ஒரு சில விஷயங்கள் நீங்க எப்படி கவனமா இருக்கணும், நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வழிபாடு எல்லாமே தெளிவா பார்க்கலாங்க. மீன ராசிக்கு டாப் லெவல். எவ்வளவு துடிதுடிச்சு வாழ்க்கை வெறுத்து போயிருந்து அப்படிப்பட்ட நிலை அப்படியே மாறப்போகுது. ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ போறீங்க. அது என்ன அப்படிங்கறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க. கடின உழைப்பால சாதிப்பீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவது விஷயம், மன போராட்டங்கள் குறைந்து போகும். மனசுல சந்தோஷம் கூடிக்கொள்ளும். மூணாவது விஷயம், சமயோகித பேச்சால தடைப்பட்ட வேலைகளை கடகடன்னு செஞ்சு முடிச்சிருவீங்க. நான்காவது விஷயம், நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பணம் கைக்கு வரும். ஐந்தாவது விஷயம், பழைய கடன்கள் எல்லாம் இப்ப சுத்தமா பைசா பாக்கி இல்லாம அடைச்சிருவீங்க. ஆறாவது விஷயம், தள்ளி போன திருமணம் இப்ப கைகூடி வரப்போகுது. ஏழாவது விஷயம், குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும். குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன போராட்டம் நீங்கி முழுமையா அந்யோன்யமா வாழ போறீங்க. எட்டாவது, மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு, அதாவது குழந்தை பாக்கியம் இந்த காலத்துல கட்டாயம் கிடைக்குங்க. ஒன்பதாவது, ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும். பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவாங்க. பத்தாவது, சோர்வு சலிப்பு நீங்கி உற்சாகமாக வளம் வர போறீங்க. உங்களை சுத்தி இருக்கவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கறத உணர்ந்து நல்லவங்களை பக்கத்திலையும் கெட்டவங்களை தூரையும் தள்ளி வைக்க போறீங்க. மேலும் வேற்று மதம் சேர்ந்தவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்களால கூட உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. 10 விஷயம் மட்டும்தான் நினைச்சிடாதீங்க. 10 விஷயம்ங்கிறத நான் பேச்சுக்கு தான் சொன்னேன். சொல்ல போனா எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகுது. போதும் லிஸ்ட் பெருசா போகுதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே வெற்றி தாங்க. உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டுல நிக்கக்கூடிய குருவினால புதிய முயற்சிகள் எல்லாமே கடகடன்னு நடக்கும். ஒரே நேரத்துல 2-3 வேலையை பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு பிஸியா இருப்பீங்க. உங்களை தேடி பண வரவு அப்படிங்கிறது தாறுமாறா வரும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதே மாதிரி உங்களுக்கு மத்தவங்க கிட்ட இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். புதுசா சொத்து வாங்குவீங்க. சரியாகாத விஷயங்கள் இப்ப சரியாகும். இந்த காலகட்டம் முழுக்கவே வருமானம் பெருகும். ஆன்மீகவாதிகள், சித்தர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இத்தனை நாளா கெட்ட பேர் தான் மிச்சமாயிருக்கும். இப்பவும் நீங்க நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். கெட்டது நினைக்கிறவங்களுக்கு உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. உங்களை பத்தின வதந்திகள் எல்லாம் மறைந்து போகும். கடந்த காலங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. வீண் விரயம், விரக்தி, ஏமாற்றம், காரியத்துல தடை எல்லாமே ஃபெயிலியர். 0% வாழ்க்கை நிலை இருந்துச்சு. ஆனா இப்ப 100க்கு 100% மீன ராசிக்கு வாழ்க்கை நிலை அமோகமா இருக்க போகுது. பேரு புகழ் பட்டம்னு சொல்லி கொடி கட்டி பறக்கக்கூடிய காலகட்டம். ஆனா உங்களை யாராவது ரொம்ப தூக்கி வச்சு பேசுறாங்க, வீண் புகழ்ச்சிக்கு ஆளாக்குறாங்கன்னு நினைச்சீங்கன்னாக்கா மயங்கிராதீங்க. உங்களை திட்டவனை கூட நம்பலாம். ஆனா உங்களை தூக்கி பிடிச்சு பேசுறவன சுத்தமா நம்பிடாதீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையா இருக்கும். நல்ல வளர்ச்சி இருக்கும். அதிகமான லாபத்தை பார்ப்பீங்க. அதுவும் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களை புரிந்துப்பாங்க. உங்களுக்கு இத்தனை நாளா குறைச்சு கொடுத்துருப்பாங்க. அது என்ன இது என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஆனா இப்ப நீ என்ன வேணா பண்ணு, உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன், உனக்கு என்ன பணம் வேணுமா போட்டு விடுறேன் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. ஸோ லாபத்தை கூட அவங்க கேட்காம இருப்பாங்க. நீ கொடுக்காம விட்டுருவியா அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா பேசுவாங்க. திருப்தியா இருக்க போகுது. அயல்
வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் தேடி வருங்க. அடுத்து உத்தியோக பணிகள் இருக்கவங்களுக்கு எல்லாம் முன்னாடி எல்லா வேலையும் நீங்க தான் இழுத்து போட்டு செஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு குறை சொல்றதுக்குனே ஒரு கூட்டம் சுத்திட்டு இருந்திருக்கும். ஆனா இப்போ உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும். பழைய பிரச்சனைகள் எல்லாம் இப்போ உங்களை விட்டு விலகி போகும். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டிடுவீங்க. அதே மாதிரி கோப்புகளை கையாளுறப்ப ஏதோ முக்கியமான ஃபைல்ஸ் நீங்க கையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கவனமா இருங்க. நான் முன்னாடியே சொன்னதா ஒரு கூட்டம் உங்களை எப்படியாவது திரும்ப 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 காயப்படுத்தணும்னு சுத்திட்டு இருக்கு. அதே மாதிரி அலுவலக சூழல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அமைதியை கொடுக்கும். இருந்தாலும் நீங்க கவனமா இருக்கணும், கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு யோசிச்சிடாதீங்க. எப்பவுமே அலர்ட்டா இருங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். வேகத்தை அதிகப்படுத்துங்க, செயல்பாடுகளை நிதானத்தை கடைபிடிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருத்தகிரீஸ்வரரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகுங்க. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய விபசித்து முனிவரின் பாதத்துல அமர்ந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. வேப்ப மர கன்றுகளை நட்டு அதை பராமரிச்சுட்டு வாங்க. இதோடு சேர்ந்து ஆதரவற்ற பெண் உங்களுக்கு உதவி செய்வதனால எங்கும் வெற்றி கிடைக்குங்க. எதிலும் வெற்றி கிடைக்கும். சந்தோஷத்திற்கு குறைவில்லாத வாழ்க்கை இந்த பரிகாரத்தினால உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்குங்க. இப்ப வரைக்கும் பார்த்தது மீனராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள். இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். பூரட்டாதி நட்சத்திரம், வெற்றி மீது வெற்றி. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த உயர்வு முன்னேற்றம் கிடைக்கும். நெருக்கடிகள் விலகும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குருவினுடைய பார்வையினால நினைச்ச வேலை எல்லாமே நடக்குங்க. அவங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும். அதிசயத்தக்க வகையில உங்க வாழ்க்கை மாற்றம் நடக்கும். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ், சொத்து, சுகம் எல்லாமே முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இந்த சனி பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தடைகளை நீக்கி கொடுக்கிறார். வரவுல உயர்வை கொடுக்கிறார். குடும்பத்துல நிம்மதியை உருவாக்குறார். வருமானம் உயரும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். வரவு அதிகமாகும். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க. அடுத்து ராகுவுடைய சஞ்சாரம், பண வரவுல இருந்த தடைகள் நீங்குது. பணியிடங்கள் இருந்த சோதனைகள் மறையுது. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். எதிரிகள் தொல்லை மறையுது. உடல் பாதிப்புகள் விலகுது. நட்பால் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையுது. குடும்பத்துல நெருக்கடிகள், வீண் அலைச்சல்கள் எல்லாமே மறையுதுங்க. குறிப்பா எதிர்மறை பலன்கள் எல்லாமே இனி இல்லை. உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது. உடல் ஆரோக்கியம் சீராகிற மாதிரி உங்களுடைய செல்வாக்கும் உயர்ந்து நிற்கும். அடுத்து குருவினுடைய சஞ்சாரம், இவரால் முன்னேற்றத்தை அடைவீங்க. வேலை வாய்ப்பு அமையும். தொழில் தொடங்குவீங்க. திருமண பாக்கியமும் இருக்கு. குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். சொந்தமா வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. வண்டி வாகனம் வாங்கி உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். வியாபாரம், தொழில், உத்தியோகத்துல லாபம் அதிகமாகும். விரைய செலவுகள், வீண் செலவுகள் இனி கட்டுக்குள்ள வரும். செல்வாக்கு உயரும். உடல்நிலையில முன்னேற்றம் உண்டு. பயம் விலகுதுங்க. அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம், இவரை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கை நிலையை உயர்த்தி பிடிக்கிறார். முயற்சிகள் வெற்றியாக மாறும். முன்னேற்றத்தை உண்டாக்குறார். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்துல ஆதாயம் கிடைக்கும். வியாபாரத்துல போட்டி, எதிர்ப்பு, பகை எல்லாமே மாறுதுங்க. நினைச்ச காரியங்கள் தங்கு தடை இல்லாமல் நடத்தி முடிப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இருந்த போராட்ட நிலை விலகுது. வியாபாரம், தொழில முன்னேற்றம் பெறுவீங்க. செல்வாக்கு வெளிப்படும். உடல்நிலையிலிருந்து வந்த சங்கடங்கள் மறையுது. எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். செல்வாக்கு உயரும். சுபகாரியங்கள் நடக்கும். சிலர் புதுசா தொழில் தொடங்குவீங்க. பட்டம், பதவி, அந்தஸ்து, உங்க கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போகுது. அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா முதலீடுகளுக்கு ஏற்ற லாபம் கிடைக்கும். நெருக்கடிகள் விலகும். தொழில முன்னேற்றம் அடைவீங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா இயந்திர தொழில், வாகன உற்பத்தி, ஆட்டோமொபைல், ஸ்பேர் பார்ட்ஸ், ஃபேக்டரி, டிராவல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், எக்ஸ்போர்ட், ஜுவல்லரி, ஃபைனான்ஸ், ஆன்லைன் வர்த்தகம், இந்த மாதிரியான எல்லா விதமான தொழில்களையும் ஆண்களா இருங்க இல்ல பெண்களா இருங்க 100 ரூபாய் வருமானம் வரக்கூடிய தொழில் செஞ்சாலும் சரிங்க. தொழில்னு வந்துருச்சா நல்ல வளர்ச்சி உண்டு. அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய தனியார் துறையா இருக்கட்டும், அரசாங்க துறையா இருக்கட்டும், கடந்த கால நெருக்கடிகள் விலகுது. எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய திறமைக்குரிய மதிப்பு மரியாதை கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. கடந்த கால நெருக்கடிகள் எல்லாமே இப்ப விலகி போகும். வேலையிலும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். சுய தொழில முன்னேற்றம் அடைவீங்க. குடும்பத்துல நிம்மதியான சூழல் உருவாகுது. கணவருடைய அன்பு அதிகமாகுது. திருமண முறிவு ஏற்பட்டவங்களுக்கு மறுமணம் நடக்கும். ஆக மொத்தத்துல பெண்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயமா இருக்கட்டும், வேலை விஷயமா இருக்கட்டும், திருமண யோகமா இருக்கட்டும், எல்லா விதங்களிலுமே யோகமான நிலை இருக்கு. அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்த தடைகள் விலகுது. பொது தேர்வுல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். மேற்படிப்பு முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை இந்த காலத்துல அதீத பலன்களை கொடுக்கும். அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். இதய கோளாறு, மூட்டு வலி, தொற்று நோய், விபத்து இந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்து முழுசா குணமடைய போறீங்க. சோ ஆரோக்கிய நிலை அப்படிங்கிறது சிறப்பாதான் இருக்கு. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த போராட்ட நிலைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாகும். தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கும். புதுசா சொத்து வாங்குவீங்க. பொன் பொருள் சேரும். சில புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பத்ரகாளி அம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும்.
நினைச்சதெல்லாம் நடக்குங்க. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம், வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் நடக்கும். நினைச்ச வேலைகள் நடந்தேறும். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ் எல்லா விதமான முன்னேற்றமும் ஏற்பட போகுது. இந்த சனி பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு வரவில் இருந்த தடைகளை நீக்கி கொடுக்கிறார். குடும்பத்துல நிம்மதியான சூழலை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. பெரியவர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த அந்த பகைத்தன்மை மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும். விருப்பங்கள் நிறைவேறும். தடைப்பட்ட வேலைகள் கடகடன்னு நடக்கும். தொழில், வியாபாரம் எல்லா விதமான முன்னேற்றத்தையும் இப்ப அடைய போறீங்க. அடுத்ததா சனி பகவானை தொடர்ந்து ராகு கேது சஞ்சாரம். உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள், சங்கடங்கள் எல்லாமே விலகுது. வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகுது. உடல் நலக்குறைவு இப்ப சீராகும். முழுமையான மாற்றம் உங்க வாழ்க்கையில இப்ப நிகழ போகுது. எதிர்ப்பு, போட்டி எல்லாமே விலக போகுது. வழக்கு விவகாரங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். செல்வாக்கு உயரும். சிலருக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். அடுத்து குருவினுடைய சஞ்சாரம். இவர் முழு சுபகிரகமாச்சே. இவர் உங்களுக்கு லாபத்தை அதிகமா கொடுக்கிறார். சுப காரியங்களை நடத்தி வைக்கிறார். பெரியவங்களுடைய ஆதரவுனால கனவுகள் எல்லாமே நனவாகும். நிறைய செலவுகள் கட்டுக்குள்ள வரும். உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவங்களுக்கு, வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். புதுசா தொழில் தொடங்க வைக்கிறார். அடுத்து சூரிய பகவான் சஞ்சாரம். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொடுக்கிறார். செல்வாக்கு அதிகரிச்சு கொடுக்கிறார். தொழில், வியாபாரம், உத்தியோகத்துல நல்ல ஆதாயமான பலன்களை அதிகமாக கொடுக்கிறார். உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா சொல்லணும்னா இந்த நெருக்கடிகள், போராட்ட நிலை எல்லாமே விலகுது. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளும் நீங்குது. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்குங்க. வியாபாரம், தொழில முன்னேற்றம் அடைவீங்க. செல்வாக்கு உயரும். உடல்நிலையிலிருந்து வந்த சங்கடங்கள் விலகுது. நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கும். சிலர் புதுசா தொழில் தொடங்குவீங்க. அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா நெருக்கடிகள் விலகி தொழில முன்னேற்றம் அடைவீங்க. பங்கு, வர்த்தகம், பைனான்ஸ், இயந்திரம் தொழில், வாகன உற்பத்தி, ஆட்டோமொபைல், ஸ்பேர் பார்ட்ஸ், ஃபேக்டரி, டிராவல்ஸ் எல்லா விதமான தொழில்களையும் ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும் லாபம் அதிகமா கிடைக்கும். அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, இல்ல கூலி வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி, தனியார் துறையா இருக்கட்டும், இல்ல அரசாங்க துறையா இருக்கட்டும், நிம்மதியான நிலை உருவாக போகுது. எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும். உங்க திறமைக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். ஊதிய உயர்வு கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு கனவுகள் நனவாகும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். கணவரை இழந்தவங்களுக்கு கூட விவாகரத்து பெற்றவங்களுக்கு மறுமணம் நடக்கும். உயர்கல்வி முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். கணவர் கிட்ட அன்பும் ஆதரவும் பெருகும். பிள்ளைகளாலும் பெருமை உண்டாகும். அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது ஆர்வம் அதிகமாகும். டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்று நீங்க நடப்பதனால பொது தேர்வுகள்ல எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். மேற்படிப்பு முயற்சிகள் வெற்றியாக மாறும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும். தொற்று நோய், பரம்பரை நோய் எல்லா விதமான நோய்களும் இப்ப மருத்துவ சிகிச்சையினால குணமாகும். சிலருக்கு விபத்தால சிக்கிக்கிட்டு இப்ப படுத்த படுக்கையில இருந்திருப்பீங்க. இப்ப எழுந்து நடமாட ஆரம்பிப்பீங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கி ஒரு முடிவுக்கு வருங்க. தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகமாகும். பிள்ளைகளால பெருமைகள் உண்டாகும். வீட்டுல சுப காரியங்கள் நடக்கும். புதுசா சொத்து வாங்குவீங்க. பொன் பொருள் சேரும். சிலர் பழைய வீட்டுல இருந்து புதிய வீட்டுக்கு குடியேறுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பகவதி அம்மனை ஒரு முறையாவது வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும். நன்மைகள் நடந்தேறும். அடுத்ததா ரேவதி நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால உங்களுடைய அந்தஸ்து, செல்வாக்கு, புகழ், பட்டம், பதவின்னு எல்லாமே உங்க கனவுகள் எல்லாமே நனவாகும். எதிர்பார்த்த வரவு இருக்கும். உடல்நிலை சீராகும். மனநிலையும் சரி எல்லாமே சூப்பரா இருக்கும். எதிர்ப்புகள், போட்டிகள், மறைமுக தொல்லைகள் எல்லாமே விலக போகுது. புதுசா சொத்து சேரும். குடும்பம், தொழில், உத்தியோகத்துல முன்னேற்றம் ஏற்படும். சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது செலவுகள் கட்டுக்குள்ள வரும். நீங்க எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். குறிப்பா உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே இப்ப நிறைவேறுங்க. குடும்பத்துல நிம்மதியான சூழல் இருக்கு. மனசுல இருந்த நெருக்கடிகள் விலகி விருப்பங்கள் நிறைவேறுவதனால சந்தோஷமா வளம் வர போறீங்க. அடுத்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகளை அதிகமாக கொடுக்குறாங்க. இருந்தாலும் நிதானமா செயல்படுங்க. சட்டத்திற்கு புறம்பான செயல்பாடுகளை விட்டு விலகிருங்க. குடும்பத்துல நிம்மதியான சூழல் இருக்கும். உங்களை ஏமாத்திட்டு போனவங்க கூட இப்ப உங்ககிட்ட வருத்தப்படுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை நிலையை வெற்றியை நோக்கி பயணம் பண்ண போகுது. வம்பு வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். மனதளவிலையும் சரி, உடல் அளவிலையும் சரி உற்சாகமா இருக்க போறீங்க. மறைமுக தொல்லைகள், எதிர்ப்புகள், போட்டிகள் எல்லாமே விலக போகுது. செல்வாக்கு உயர்ந்து சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவிகள், பொறுப்புகள் கிடைக்கும். அடுத்து குருவினுடைய சஞ்சாரம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அதை சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கிறார். அந்தஸ்து உயரும். முயற்சிகள் வெற்றியாக மாறும். லாபம் அதிகமாகும். குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். ஆதரவு கிடைக்கும். பட்டம், பதவின்னு எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. செல்வாக்கு உயரும். உடல்நிலை சீராகும். புதுசா வேலை கிடைக்கும். வெளிநாட்டு யோகம் இருக்கு. தொழில லாபம் உண்டாகுது. அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில உயர்வை கொடுக்கிறார். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்துல முன்னேற்றம் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு
கூலி வேலை பார்க்குறவங்க வரைக்கும் எல்லாருக்குமேங்க மீனராசியை சேர்ந்தவங்க யாரா இருந்தாலும் உங்களுடைய கனவுகள் எல்லாமே இப்போ நனவாகுங்க. அடுத்து பொதுப்படியாக சொல்லணும்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லவும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க. அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் பெருமளவு உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால தொழில முன்னேற்றம் அடைவீங்க. சில தொழிலை விரிவுபடுத்துவீங்க. புதுசா தொழில் தொடங்குவீங்க. பங்கு வர்த்தகம், எக்ஸ்போர்ட், ஃபைனான்ஸ், ஜுவல்லரி, ரியல் எஸ்டேட், பதிப்பகம், அச்சகம், கல்வினி எல்லா விதமான தொழில்களையும் வெற்றி அடைய போறீங்க. ஏன் விவசாயம் கொண்டு நல்ல லாபம் பார்ப்பீங்க. அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையா இருக்கட்டும் இல்லை அரசாங்க துறையா இருக்கட்டும் ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரிங்க, கூலி வேலை செய்யறவங்க உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகி எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். முதலாளிகள் உங்களுக்கு திறமைக்கும் மதிப்புக்கும் முதலாளிகள் உங்க திறமைக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க. ஊதிய உயர்வு கிடைக்கும். அரசு பணிகளில் பகுதி நேரமாக பணியாற்றி வந்தவர்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதுரியமாக செயல்பட்டு யோகமான பலன்களை அதிகமாக அனுபவிக்க போறீங்க. உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு உண்டாகும். பணியில எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். கணவனை இழந்தவங்களுக்கு மறுமணம் நடக்கும். கணவருடைய அன்பும் ஆதரவும் அதிகமாக கிடைக்கும். பிள்ளைகளால பெருமைகள் உண்டாகும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக முடிஞ்சு வரும். அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகமாகும். உயர்கல்வி எண்ணங்கள் நிறைவேறும். விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை கேட்டு நீங்க நடப்பதனால நல்ல உயர்வை அடைய போறீங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை பாதிப்புகள் எல்லாமே பரிபூரணமா சரியாக போகுது. குறிப்பா நிறைய மருத்துவ செலவுகள் பண்ணியிருப்பீங்க. இப்ப சுத்தமா மருத்துவ செலவுகள் இல்லாத முழு ஆரோக்கியத்துல உற்சாகமாக வளம் வர போறீங்க. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை சுப பலன்களை அதிகமாக கொடுக்கிறாங்க. குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கும். சொத்து சேரும். பொன்பொருள் சேர்க்கைக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. சில புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருவெண்காடு புதன் பகவானை தரிசித்து வர நன்மைகள் அதிகமாகும். சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி மீன ராசிக்கு பட்ட கஷ்டம் போராட்டம் சுத்தமா இல்லாம முழுக்க முழுக்க சுப பலன்களும் சந்தோஷமும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய காலமாதான் இந்த காலகட்டம் மீன ராசிக்கு பிறந்திருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. எல்லா விதமான செயல்பாடுகளையும் கவனமா இருங்க. குறிப்பா பேச்சுக்களை நிதானத்தை கடைபிடிங்க. மற்றபடி டாப் லெவல் தாங்க. மீன ராசிக்கு எந்த விதமான சங்கடங்களும் இல்லாத சந்தோஷம் மட்டுமே கூடிக்கொள்ளக்கூடிய காலகட்டம்னே முடிவு பண்ணிக்கோங்க. தெய்வ அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைச்சிருக்க நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.